எதிர்காலத்திலே விஜய் போன்றவர்களும் இந்த அரசியல் கூட்டணியிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாமகவுல வர வாய்ப்பு இருக்கா? எல்லா பாமக கூட்டணியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இதெல்லாம் மாற்றி சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் காலத்தினுடைய கட்டாயம். நான் நீண்ட காலமாக அரசியலே செய்து கொண்டிருக்கிற பொழுது அரசியல் சாதாரணமானதல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி நெருப்பாற்றிலே நீந்தி வருவது அரசியல். இது சாதாரணமாக நினைத்து கொண்டு விஜய் அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டார் என்று நான் கருதவில்லை. ஏன்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சியிலே வருகிற பொழுது ஏற்கனவே அவருக்கு இருக்கக்கூடிய இடம் நல்ல இடம் தான். சினிமா திரைப்படத்துறையிலே நல்ல இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார். நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாவது கடைசி நேரத்திலே உலகம் சுற்ற வாலிபன், அதே போல கடைசி நேரத்திலே அவர் எடுத்த ஒரு பிரம்மாண்டமான படம் எல்லாம் அவரை எடுத்து இயக்கிய நேரத்திலே கூட அது பெரிய வருவாய் ஈட்டியதோ என்பதெல்லாம் அல்ல. ஆக அதே நேரத்திலே சிவாஜி கணேசன் போன்றவர்கள் எல்லாம் கூட வருவாயை இழந்து விட்டு அரசியலுக்கு வரவில்லை. அந்த வகையிலே வருவாயை இழந்து விட்டு வரக்கூடிய விஜய் அவர்கள் சமூக பணிக்காக வருகிறேன் என்று சொல்லி வந்தார் என்று சொன்னால் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகள் உண்டு. ஏனென்று சொன்னால் ஒரு சாதாரண இழப்பு அல்ல, மிகப்பெரிய இழப்பை இழந்து விட்டு இங்க வருகிறார். ஆனால் அந்த அரசியல் சாதாரணமான அரசியலாக இது இருந்து விடாது. இவரை பாதிக்கும், இவர் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், இவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை குத்தி கிளறி மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். எதிர்காலத்திலே இவர் அரசியல் செய்ய முடியாத அத்தனை வேலைகளையும் இன்றைக்கு அவர்கள் செய்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக சாதாரண கட்சி அல்ல. நீண்ட காலமாக ஆட்சி செய்தவர்கள். அவர்களுக்கு தெரியும் யாரை எப்படி லகான் போட்டு அமுக்குவது, யாரை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்வது, யாரை அவிழ்த்து விடுவது, யாரை ஒன்றுமில்லாமல் செய்வது என்ற கலை அவர்களுக்கு அறிந்த கலை. எப்படி விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்தை ஒரே நொடியிலே சடசட என அவரை இறங்குமுகமாக மாற்றி இப்ப இருக்கிற இடமே இல்லாமல் அவர்கள் செய்து விட்டாலும் கூட